ஏ.ஆர். ரஹ்மான் உலகின் சிறந்த மனிதர் என்றும் அவர் குறித்து அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் யூடியூபர்களுக்கு ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏ.ஆர். ரஹ்மான், சாய்ரா பானு ஆகியோர் தங்களது 29 ஆண்டுகால திருமண உறவிலிருந்து விலகுவது குறித்து அறிவித்த நிலையில் சமூக வலைதளங்களில் இதுகுறித்த அனுமானங்கள் பல்வேறு வகைகளில் பரவத் தொடங்கின. ஏ.ஆர். ரஹ்மானுடன் பணியாற்றிய பெண் இசைக்கலைஞர் ஒருவரும் அண்மையில் விவாகரத்து குறித்து அறிவித்ததால் அவருடன் தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்ட நிலையில் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் தனக்கு எதிரான பொய்யான மற்றும் தவறான செய்திகளை உடனே நீக்க வேண்டும் என்று ஊடகங்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் தனது வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பினார். இந்நிலையில் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு தனது பிரிவு முடிவு குறித்து ஆடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார். தனது உடல்நிலை பாதிப்பு காரணமாகவே ஏ.ஆர். ரஹ்மானை பிரிய முடிவு செய்ததாகவும் அவரை பற்றி அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் சாய்ரா பானு கோரிக்கை வைத்துள்ளார். Please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. And I've come here to Bombay. I'm going ahead with my treatment. ரஹ்மான் மீது தான் வைத்துள்ள நம்பிக்கை தனது வாழ்வை விட பெரியது என்றும் அந்த அளவிற்கு தாம் அவரை நேசிப்பதாகவும் சாய்ரா தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை மறுதினம் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் புல்தரையில் அமர்ந்தும் செல்ஃபி படங்கள் எடுத்துக்கொண்டும் இதமான காலநிலையை ரசித்தனர். வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. குணா குகை, பில்லராக், பைன்மரச்சோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். வார விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலிருந்தும் மக்கள் வந்திருந்தனர். அவர்கள் மெயினருவி, சினிபால்ஸ் மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். இங்கே நீர் வரத்து நல்லா இருக்கு, தண்ணி இது நல்லா இருக்கு. போட்டிங் வந்திருந்தோம். போட்டிங் வந்துட்டு இப்போ மசாஜ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட் சாப்பாடுக்கு சொல்லியிருக்கோம். ஒகேனக்கலில் பிரசித்தி பெற்ற மீன் உணவுகளையும் சுற்றுலா பயணிகள் ரசித்து ருசித்தனர். சென்னை அமைந்தகரையில் 14 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 6 பேரின் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. சென்னை அமைந்தகரை மேத்தா நகரை சேர்ந்த முகமது நிஷாத், நாசியா தம்பதியின் வீட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முகமது நிஷாத் வீட்டின் குளியல் அறையில் சிறுமி உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். காவல்துறை விசாரணையில் தன்னுடைய கணவர் முகமது நிஷாத் சிறுமி மீது ஆசைப்படுவதாக சந்தேகப்பட்டு சிறுமியை தொடர்ந்து சித்திரவதை செய்ததை நிஷாத் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நாசியா, முகமது நிஷாத், நண்பர் லோகேஷ் உட்பட 6 பேரை கடந்த 2ஆம் தேதி காவல்துறையினர் கைது செய்தனர். தீபாவளி தினத்தன்று வீட்டில் உறவினர்கள் இருந்த நேரத்தில் சிறுமி தன்னுடைய குழந்தையை தாக்கிவிட்டதாக கூறி உறவினர்கள் சேர்ந்து தாக்கியதாகவும் அதில் சிறுமி இறந்து விட்டதால் அவருடைய சடலத்தை குளியல் அறையில் போட்டு வழுக்கி விழுந்து உயிரிழந்து விட்டதாக நாடகமாடியதும் விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் சிறுமி கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 6 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா அதிமுக சார்பில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. பெருமைக்குரிய ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவப் படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரான ஜானகி அம்மையாரின் முழு உருவப் படத்தை
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த காட்சிகளே இவை. அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஜானகி அம்மாளின் முழு உருவப் படத்தை திறந்து வைத்து நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டார். எம்ஜிஆர் வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார் விழா மலரை பெற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு ஜானகி ராமச்சந்திரனுடன் பயணித்த நடிகைகள் ராஜஸ்ரீ, வெண்ணிற ஆடை நிர்மலா, சச்சு, குட்டி பத்மினி உள்ளிட்டோருக்கு எடப்பாடி பழனிசாமி பொன்னாடை போட்டு நினைவு பரிசையும் வழங்கினார். ஜானகி அம்மாளின் இந்த முழு உருவச் சிலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளது. அதிமுக தொடர் தோல்விகளை கண்டு வருவதாக சிலர் பேசி வருவதாகவும் 10 ஆண்டு காலம் திமுக தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, சக்கரம் எப்படி சுழல்கிறதோ அதுபோலதான் வெற்றி தோல்வியும் மாறி மாறி அமையும் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி. ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அதிமுக எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் வெற்றி பெறுவது இயல்பு என்றும் அதிமுகவை முடக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஈடேறாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர், முடக்க நிற்கின்றவர், உடைக்க நினைக்கின்றவர் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவுக்கு இருப்பது போல் வேறு எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று AI தொழில்நுட்பத்தில் ஓங்கி ஒலித்த எம்ஜிஆரின் குரலை கேட்டும் அவரது முகத்தை பார்த்தும் அதிமுக தொண்டர்கள் ஆர்ப்பரித்த காட்சிகள்தான் இவை. அதிமுக சார்பில் நடைபெற்ற ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசுவது போன்ற காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டது. அதில் எடப்பாடி பழனிசாமியை தம்பி என்று பாராட்டி AI தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசினார். முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நாளை நமதே, இந்த நாடும் நமதே என்று அறிவுறுத்தியவாறு எம்ஜிஆரின் AI வீடியோ நிறைவடைந்தது. அதிமுக விழாவில் நடிகர் ரஜினிகாந்தின் வாழ்த்துரை ஒளிபரப்பப்பட்டது. இரட்டை இலை சின்னம்தான் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். அதிமுக சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் ரஜினிகாந்தின் வாழ்த்துரை ஒளிபரப்பப்பட்டது. அதில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மையார் அரசியலுக்கு வந்தது ஒரு விபத்து என்று கூறினார். எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது அது அரசியல் விபத்து, தட் இஸ் பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை ஒரு கைதியாக இருந்து சில பேருடைய வற்புறுத்தி அது அரசியலுக்கு ஒரு சிஎம் ஆனாங்க. இரட்டை இலை சின்னம்தான் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் எனவும் நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். இது ஏடிஎம்கேவோட ஒரு பிரம்மாஸ்திரம். இந்த இரட்டை இலை ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட், நீங்கள் இந்த திறமை இருக்குது, அந்த தைரியம் இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது, இந்த பெரிய அந்த கழகத்தை முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால் தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ணது சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை இலையை வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மாக்கிட்ட அதை ஒப்படைச்சு அரசியலிருந்து ஒதுங்கிட்டார். ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார்.
அரசியலுக்கு தான் வருவதாக பலரிடம் ஆலோசனை கேட்டபோது அவர்களுடைய கருத்துக்கள் தனக்கு நிம்மதியை இழக்கச் செய்யக்கூடிய வகையில் இருந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி வாழ்த்துரை வழங்கியவர் தான் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது நடைபெற்ற சம்பவங்களை நினைவு கூர்ந்தார். நான் 17 அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனைலாம் கேட்டால் நம்ம அவ்வளோதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. அரசியல் முடிவுகளை எடுக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சியையும் தாண்டி பிறருடைய மகிழ்ச்சியையும் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். தன்னுடைய ராகவேந்திரா திரைப்படத்தை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வெகுவாக பாராட்டியதாக ஜானகி அம்மையார் கூறியதாக ரஜினிகாந்த் தெரிவித்தார். செய்தி வந்த உடனே நான் போய் பார்த்தேன். நிறைய விஷயம் சில படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ராகவேந்திரா படம் பார்த்த பிறகு அவர் எம்ஜிஆர் சார் அவர்கள் சரியா ஒரு 15-20 நிமிஷம் உங்களை பற்றி அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளோ சாந்தமா, இவ்வளோ அமைதியா, இவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு. திரைப்படங்களில் தான் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் தன்னிடம் கூற விளைந்ததாக ஜானகி அம்மையார் கூறியதையும் ரஜினிகாந்த் நினைவு கூர்ந்தார். படத்தில் நிறைய சிகரெட் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய அவருக்கு ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இளைஞர். அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் அந்த பழக்கத்துக்கு இதாகிடுறாங்க. அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டயத்தில் அவருக்கு சொல்கிறேன் அது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. ஜானகி அம்மையார் உடனான தன்னுடைய அனுபவங்களை ரஜினிகாந்த் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டார்.